பாஜகவிற்கு கரெக்டா வந்து அவருடைய பிடியை பிடிச்சாங்களா? இப்போ மக்கள் கையில இருக்கா? மக்கள் பிரதிநிதிகளுடைய அனுமதி இல்லாம நீங்க எதையுமே தனிச்சு செயல்பட முடியாதுல்ல. சந்திரபாபு நாயுடு விலகி போனாலும் சரி, இல்ல நிதிஷ்குமார் விலகி போனாலும், இப்படி எக்ஸிஸ்டிங் பாஜக கூட்டத்தில் இருக்கிற கட்சிகள் விலகி போனாலே எனக்கு ஆட்சி கவுந்துரும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்த பேட்டியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பதில் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலம் பாஜக தான் இன்றைக்கி பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது தெளிவாக இருக்குது. முதற்கட்டமாக இந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? இதில் பாஜகவும் காங்கிரஸும் சாதித்ததும் சரிக்கிறதும் என்ன காரணம்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்ட மரண அடியாவே இதை பார்க்கலாம். இதே இந்த இந்தியா கூட்டணி ஒழுங்காக ஒருங்கிணைத்து பிரதமர் வேட்பாளர் யார், நாங்கள் எப்படி ஆட்சி ஆள போகிறோம், இந்த கூட்டணி எப்படி வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல போகிறோம் என்கிற செயல் திட்டத்தை எல்லாம் ஒரு தெளிவான வரைமுறையோடு ஒற்றுமையாக இவங்க வச்சிருந்தாங்கன்னா இந்த நேரம் வந்து இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிக தவறான ஒரு வந்து கருத்தோட்டம் வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது. ஏன்னா ஆந்திராவை தாண்டி போயிட்டு பூரா வடவர்கள் பூராமே காவி அணிஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. கிடையாது. எந்த ராமர் கோயிலை வைத்து இவர்கள் வந்து அரசியல் செய்து அதன் மூலமாக வாக்குகளை வாங்கலாம் நினைச்சா, அதே ஃபைசாபாத் தொகுதி வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போயிடுச்சு. பொதுவாக இந்த ஊடகங்களை அமர்ந்து பேசிட்டு இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க தாங்கள் தான் அறிவுஜீவிகள். சத்தியமே கிடையாது. வாக்காளனை விட நம்ம ஒன்றும் அறிவுஜீவிகளும் கிடையாது. ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு மொழியிலே வித்தியாசம் இருக்குது. ஆனால் தன்னை யார் ஆள வரணுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. 26 வரும் பொழுது அப்பொழுது வாக்காளர்கள் தெளிவாக வாக்களிப்பார்கள். அதற்குள் கட்சிகள் வந்து தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது கட்சிகளுடைய பொறுப்பு. நீங்கள் மக்களை எப்பொழுதுமே மக்கள் ஒரே ஒரு பஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஒரே ஒரு பஞ்சில் வந்து ஒட்டுமொத்தமாக வரலாற்றை மாற்றிடுவாங்க. அரசியல் கட்சிகள் தான் தங்களை சரிப்படுத்திக்க வேண்டியது அரசியல் கட்சிகளோட பொறுப்பே தவிர மக்களை நம்ம வந்து நீங்கள் மக்கள் மாறணும்னு நினைக்க முடியாது. அரசியல் கட்சிகள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரே வாய்ப்பு இது. திமுக பாஜக ரெண்டுமே வந்து அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூசலை வந்து பெருசாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம். இதற்கு எடப்பாடி அவர்கள் தான் வந்து பதில் சொல்லணும். அவர் தான் இது சரி செய்யணும். அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். நம்ம நிறைய பேர் திரு சீமான் அவர்களுடைய முடிவையும் நாம் தமிழர் கட்சியும் வந்து ஏதோ 10ஓட 11வது கட்சியாகவும் ஏதோ ட்ரால் செய்யறதுக்காகவும் அவர் பேசக்கூடியதை வந்து காமெடி செய்யறதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வந்து மிக நுட்பமாகவும் அதே போல் உன்னிப்பாகவும் கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் உத்தி அவங்களோடது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் முகமது. எப்படி இருக்கீங்க? நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜூன் 4 எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு தேதி, ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று வந்து வெளியிட்டப்பட்ட பிறகு வந்து 2 பக்கம், அதாவது காங்கிரஸ் கூட்டணி இந்தியா அலையன்ஸுக்காக இருக்கட்டும், என்டிஏ அலையன்ஸாக இருக்கட்டும், 2 பேருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை. பாஜக கூட்டணி அப்படின்றப்போ 292 வந்துட்டாங்க. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்து 234 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து தனிப்பெரும்பான்மை எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காததுனால இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக முக்கிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய, பாஜக கூட்டணியில் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் இன்றைக்கி ஒரு கேம் சேஞ்சராக மாறி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒருவேளை வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு எதுவும் மாறிடுவாங்களா, 2 பேரும் அங்கே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறா. இன்னொரு படி மேலே சந்திரபாபு நாயுடுவை வந்து பிரைம் மினிஸ்டர் தரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாகலாம் தகவல் சொல்கிறாங்க. பெரிய அளவில் செய்திகளாக உங்களாம் வருது. ஆனால் இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்த பேட்டியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பதில் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலம் பாஜக தான் இன்றைக்கி பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது தெளிவாக இருக்குது. முதற்கட்டமாக இந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? இதில் பாஜகவும் காங்கிரஸும் சாதித்ததும் சரிக்கிறதும் என்ன? இந்த ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒற்றை கட்சி ஒரு தனிப்பெரும்பான்மையோடு 10 ஆண்டுகள் இருந்தாங்க. அந்த கட்சிக்கு மீண்டும் ஒரு பெரும்பான்மை பலத்தை, கூட்டணி பலத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். தனிப்பட்ட ரீதியாக 240 தாண்டல. ஆக தனிப்பட்ட ரீதியில் பாஜக வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சியாக இப்போது இல்லை.
அப்போ வாக்காளர்கள், இந்திய வாக்காளர்கள் தெள்ளத் தெளிவாக ஒரு எச்சரிக்கை மணியை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காங்க. கூடவே காங்கிரஸ் கட்சிக்கு முழுதாக அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் முழுதாக அவர்கள் வந்து கல்லாப்பெட்டி சாவியை எடுத்து கையில் கொடுத்துடல. ஸோ ஒரு செக் வச்சிருக்காங்க. அதுதான் இந்திய வாக்காளர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இதுதான் ஒட்டுமொத்த தேர்தலுடைய நம்ம டீகோட் பண்ணோம்னா வரக்கூடிய ஒரு தகவல். என்ன காரணம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்ட மரண அடியாவே இதை பார்க்கலாம். காரணம் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பின்மை, ஜிஎஸ்டி உள்ளிட்ட பொருளாதார பிரச்சனைகள், பண மதிப்பிழப்புக்கு பிறகு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் சேமிப்பற்ற ஒரு நிலையில் கடன்காரர்களாக மாறி இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கடன்காரர்களாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வெற்றி பெற வச்சிருக்காங்கன்னா ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். என்ன பாடம்னா, இந்த பொருளாதார சிக்கல்கள் இவற்றையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி மீது இருந்த ஒரு அச்சம் என்னன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற, அதே போல ஒரே மொழி, ஒரே கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சி போன்ற ஒரு அதை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அச்சம். இரண்டாவது, மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் முற்றும் முழுதாக ஆணிவேரில் பறித்து முழுக்க இந்திய அரசின் பாஜக அரசினோட கைகளில் வைத்துக்கொண்டு மாநில அரசுகள் எல்லாமே ஒரு இந்திய தேசிய அரசியலாக ஒட்டுமொத்தமாக இந்திய தேசியத்தை உருவாக்க நினைத்த, அதுவும் குறிப்பாக காவி தேசியத்தை உருவாக்க நினைத்த பாரதிய ஜனதா கொடுக்கப்பட்ட மரண அடியை அதை பார்க்கலாம். நீங்க முழுசா உங்களை இதுல என்ன காரணம் அப்படின்னா, இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த இந்தியா கூட்டணி ஒரு நேர்த்தியாகவும் ஈடுபாட்டோடும் இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், அந்த அரசாங்கத்தை கருத்தியல் ரீதியாக வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒழுங்காக ஒருங்கிணைத்து பிரதமர் வேட்பாளர் யார், நாங்கள் எப்படி ஆட்சி ஆள போகிறோம், இந்த கூட்டணி எப்படி வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல போகிறோம் என்கிற செயல் திட்டத்தை எல்லாம் ஒரு தெளிவான வரைமுறையோடு ஒற்றுமையாக இவங்க வச்சிருந்தாங்கன்னா இந்த நேரம் வந்து இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமைஞ்சிருக்கும். ஸோ அவர்கள் அந்த ஒற்றுமையாக செயல்பட தவறிட்டாங்க. அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மை தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு இந்தியா கூட்டணியில். கூட்டணி கட்சியில் இருந்தவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நீங்கள் வந்து மம்தா பானர்ஜி எல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு விலகி போய் இப்போதான் திரும்ப நான் வந்து இந்த கூட்டத்துக்கு வர்றேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதே போல நீங்கள் தேர்தல் நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துருச்சு. இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் மற்ற 6 கட்டங்களுக்கு போய் பரப்புரை செய்யலை. அதே போல எல்லாத்தையுமே சொல்லலாம், ஒவ்வொரு இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு, அதே போல தமிழ்நாட்டுக்கு வந்து பிற தலைவர்கள் யாரும் வந்து பரப்புரை செய்யல. ஆக எந்த அடிப்படை இது கூட அவர்களுக்கு வந்து இந்திய தேசிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலான அல்லது இந்தியா கூட்டணி தலைமையிலான ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை வந்து இந்தியா கூட்டணியில் இல்லை. அதன் காரணமாக அதை வேறு வழி இல்லாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சியும் நம்ம வந்து கலட்டி விடாம அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத, அவர்களுக்கு வலிமையை குறைத்து ஆட்சியை கையில் கொடுத்திருக்காங்க இந்திய வாக்காளர்கள். ஸோ இப்போ வந்து தன்னிச்சையாக பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவையும், இந்த குறிப்பாக இந்த சிவில் கோடாக இருக்கட்டும், யூனிஃபார்ம் சிவில் கோட், இது போன்ற எல்லா விதமான அனைத்து மக்களுக்கும் பாதிப்பை உண்டாக்கி மாநில சுயாட்சிகளை உரிமைகளை பறித்து ஒற்றை ஆட்சியாக மன்னராட்சியாக கொண்டு வரக்கூடிய அந்த கனவுக்கு வந்து அந்த கனவை தகர்த்திருக்கிறார்கள். கண்மூடித்தனமாக கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்களை எதுவும் பண்ண முடியாது. கூட்டணி கட்சி இப்போ வந்து நீங்க சந்திரபாபு நாயுடு அவர்களையும் அதே போல நிதிஷ்குமாரையும் சார்ந்து இன்னைக்கு நிற்க வேண்டியதாயிருச்சு. எந்த மாநில உரிமைகளை நீங்கள் பறித்தீர்களோ இன்று அந்த மாநில கட்சியினுடைய தயவு இல்லாமல் நீங்கள் இந்திய தேசியம் என்கிற கட்டமைக்க முடியாது என்பதை உறக்க சொல்லி இருக்கிறார்கள் வாக்காளர்கள். இதுதான் மிக முக்கியமாக இந்த தேர்தலில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று முகமது. இப்போ இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது நம்ம வட மாநிலத்தில் எப்போதுமே வந்து ஒரு ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் பாஜக எப்போதுமே முன்னிலை வைப்பாங்க. அங்கே பெரும்பாலும் வந்து குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலே வந்து போன தடவை கிட்டத்தட்ட 64 சீட்டுக்கு மேலே பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த இதில் ஒரு பெருத்த அடி. அதற்கு காரணம் அகிலேஷ் யாதவனுடைய கூட்டணி, காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணி சேர்ந்தது. இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய பாயிண்டாக பார்க்கப்படுது. வட மாநிலங்களில் இன்னும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அங்கே வந்து கூட்டணி வியூகத்தில் காங்கிரஸ் வந்து கடந்த முறை தவறி இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அகிலேஷ் யாதவ் ஏற்கனவே ஆட்சி புரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு கட்சி. இங்கே எப்படி அதிமுக திமுக மாதிரியான ஒரு கட்சி. ஏற்கனவே நம்ம நேர்காணலில் கூட பேசியிருக்கோம். அகிலேஷ் யாதவனுடைய கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற வகையில் தான் இன்றைக்கி 3வது ஒரு பெரிய கட்சியாக தேசிய அளவில் இன்றைக்கி மக்களவையில் பெரிய கட்சியாக இன்றைக்கி அகிலேஷ் யாதவனுடைய கட்சி மாறி இருக்கு.
அப்போ வந்து இங்கே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வட மாநிலங்களும் இருக்குது. ஆனால் காங்கிரஸினுடைய தோல்வி அங்கே அப்படிங்கிறது இங்கே கூட்டணி வியூகத்தில் தான் அப்படின்றத இதில் இது மூலம் புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், இல்லை ஒற்றுமையே இல்லை. காங்கிரஸ் கூட்டணியில் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து பாஜக வீழ்த்த வேண்டுங்கிற ஒற்றை குறிக்கோளோடு ஒன்று சேரல. இவங்க எல்லாமே என்னன்னா யார் யார் தன் பலத்தை அதிகரித்து கொண்டு பேரம் பேசலாங்கிறதுல இருக்காங்க. நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளேயே எப்படி பேரம் பேசுறது, யார் நான் எனக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க, அந்த ஒரு சுயநல வண்ணத்தில் இருக்கிறனால தான் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு விழுந்த அடியாக இதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக தவறான ஒரு வந்து கருத்தோட்டம் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கு. ஏன்னா ஆந்திராவை தாண்டி போயிட்டா பூரா வடவர்கள் பூராமே காவி அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு. கிடையாது. நீங்க அப்படிலாம் நீங்க ஜம்மு காஷ்மீர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மாநிலத்திற்கும் ஒரு சுய மரியாதை உண்டு, அவர்களுக்கான சுய கொள்கை உண்டு. அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஆதரிப்பாங்க, வெறுப்பாங்களே தவிர நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படி எல்லாமே நீங்கள் காவிச்சாயம் வந்து பூச முடியாது. இன்னைக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து பாஜக ஆட்சி இருக்குன்னா, ஒரு காலத்தில் இதே மாநிலங்கள் முழுவதுமே இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. அதைத்தான் இப்போ பிஜேபி செய்கிறாங்க. ரெண்டுக்கு வேறுபாடு இல்லை. இப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உத்தரப்பிரதேசம் வந்து பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்பட்டதோ, அது அந்த யோகி போன்றவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய பிரச்சார பீரங்கிகளாக அப்படியே வந்து வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க, அவதார புருஷர்களாகவே பார்க்கப்பட்டாங்க அவர்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரணடி விழுந்திருக்கு. எந்த ராமர் கோயிலை வைத்து இவர்கள் வந்து அரசியல் செய்து இந்த நேரத்தில் வந்து அவசர அவசரமாக கோயில் சிலைகளை நிறுவி அதன் மூலமா வாக்குகளை வாங்கலாம் நினைச்சா, அதே ஃபைசாபாத் தொகுதி வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போயிடுச்சு. அங்க உள்ள 5 தொகுதிகள் எம்பி தொகுதிகள் வந்து பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. ஆக இந்த ராமர் கோவில் என்கிற இந்த இதெல்லாம் வந்து சுத்தமா எடுபடல, மாறாக எதிர்மறையாக சென்றிருக்கிறது. நீங்க அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதே உத்தரப்பிரதேசத்துல வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளும் அதே போல வந்து பிற்படுத்தப்பட்ட சகோதர சகோதரிகளுமே அவர்கள் வாக்குகள் வந்து பாஜக எதிராக போயிருக்கு. ஆக இப்படிப்பட்ட அங்க நிலைமை வந்து உத்தரப்பிரதேசத்திலே இருக்கு. உத்தரப்பிரதேசம் சுத்தமாவே வந்து பாஜகவை வந்து கைகழுவி விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து நின்று வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து மகாராஷ்டிரா வந்து எதிர்பார்த்த ஒன்று, அங்கேயும் இவர்களுக்கு அடிதான், மரண அடிதான் விழுந்திருக்கு. நீங்க இவர்கள் எதெல்லாம் வந்து பலமாக நினைச்சாங்களோ அது எல்லாமே இவர்களுக்கு வந்து விழுந்திருக்கு. இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் பாஜகவை வந்து காப்பாற்றிய 2 மாநிலங்கள்னா ஒடிஷாவும் தெலுங்கானாவும் தான். அது குறிப்பா ஒடிஷா தான் பெரிய அளவில் காப்பாற்றிருக்கு. இல்லைன்னா இன்னுமே அவங்களுக்கு பெரிய அடி வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து நீங்க ஒன்னா இப்ப சந்திரபாபு நாயுடு விலகி போனாலும் சரி, இல்லை நிதிஷ்குமார் விலகி போனாலும், இப்படி எக்ஸிஸ்டிங் பாஜக கூட்டத்தில் இருக்கிற கட்சிகள் விலகி போனாலே எங்களுக்கு ஆட்சி கவுந்துரும். ஸோ இத்தகைய ஒரு சூழ்நிலை தான் பாஜக கொடுத்துருக்காங்க. அதே போல் காங்கிரஸும் வந்து நீங்கள் பிரம்ம பிரயத்தனம் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதில் தொங்கு நாடாளுமன்றம் அப்படின்னு பார்க்காம 2 கட்சிகளுக்குமே ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகளுக்கு இவங்க யாரோ ஒருத்தர் வந்து மாநில கட்சிகளுடைய தயவுகளோடு தான் காங்கிரஸும் பாஜகவும் பயணம் செய்ய முடியும் என்று 2 தேசிய கட்சிகளுக்குமே கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணியாக தான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் நீங்க மாநில கட்சிகளை சார்ந்து தான் இருக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு இப்போது. இப்போ அந்த மாநில கட்சியினுடைய தயவு அப்படிங்கிறது இன்னைக்கு 2 தேசிய கட்சிகளுக்குமே, ஆட்சியில் இருந்த தேசிய கட்சிகளுக்குமே முக்கியமாக இன்னைக்கு பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இதன் மூலம் வந்து நம்ம முக்கியமாக தேசிய கட்சிகளுக்கு ஏற்கனவே வந்து பாஜக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது, பாஜக கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் பொழுதுலாம் நம்ம பார்க்கும் பொழுது மாநில கட்சிகளை பெரிய அளவில் மாநிலத்தினுடைய உரிமைகளை அங்கே பறிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல இடங்களில் மாநில சுயாட்சிக்காக போராட்டம் நடத்துனாங்க, தமிழ்நாடு உட்பட. ஆனால் அந்த சூழல் இப்போ மாறி இன்னைக்கு மாநில கட்சியினுடைய தயவு இல்லாமல் நம்ம இங்கே வர முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்களா பாஜக? அதுதான் உணர வச்சிருக்காங்க. இந்த காரணம் என்னன்னாங்க, தொடர்ந்து பாஜகவுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சிகளை பறிப்பதாகத்தானே இருந்துச்சு. இவங்க காங்கிரஸும் இதைத்தான் பண்ணாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் வந்து எப்படின்னா நாசூக்கா பண்ணாங்க, இவங்க வெளிப்படையாக பண்ணாங்க. அவ்வளோதானே, வந்து வித்தியாசம் இல்லை. ஆனால் இவங்க வெளிப்படையாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எங்களோட இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு, இந்த 3rd டைம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. நாங்கள் இதுவரை ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன்லாம் எடுக்க போறோம் இருக்காரு. அப்படின்னா வரலாற்று ரீதியான முடிவுகளில் இவங்க சொல்லக்கூடிய அந்த இவருடைய பாஜகவினுடைய அந்த கொள்கைகள் தான். ஆனால் இதற்கு நிதிஷ்குமாரும் இவரும் ஒத்துக்கணும், சந்திரபாபு நாயுடும். ஸோ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நாளைக்கு மாநிலங்களை ஒருவேளை இந்த வரலாற்று ரீதியாக நாங்கள் ஒரு டெசிஷன்லாம் எடுக்க போறோங்கிறத இப்படி எடுத்துக்கலாம்ல. இந்த மாநில கட்சிகளுக்கு மாநிலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் வந்து திட்டங்களை அறிவிக்க போறோம், அப்போ அந்த கோணத்தில் எடுத்துக்கலாம்ல. இல்ல, அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன்ங்கிறது நீங்க சொல்றது யூனிஃபார்ம் சிவில் கோட் அந்த மாதிரி பாஜகவினுடைய அந்த குறிக்கோள், அதுதான் ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன். நீங்க வேற என்ன ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன் சொல்ல முடியும்? மீதி எல்லாம் அவங்க முடிச்சுட்டாங்க. 370 முடிவு பண்ண முடிச்சிட்டாங்க, ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு கோரிக்கைகள். இதற்கு மேல இவர்களுக்கு வைக்கக்கூடியதுக்கு இந்துத்துவ கோரிக்கைகள்னு ஒன்று பெருசா ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% விழுக்காடு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிறது அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது ஒரு பெரிய இதாக வச்சுட்டு இருக்காங்க. அதை கொண்டு வரதுக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஒத்துக்கணும்ல.
அதெல்லாம் இருக்கு. அவங்க நிலைப்பாடு எப்படிப்பட்டதா இருக்க போறது தெரியல. சந்திரபாபு நாயுடு மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒரு நபர். ஆமா, பழைய நேரங்கள்ல அவர் முரண்பட்டு தான் நிப்பாரு அப்படின்றதுதான். நீங்க சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு உறுதியா நிப்பார். நான் நிதிஷ்குமார்ல நம்ப முடியாது. எப்போ வந்து இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டு டக்குனு ஜம்ப் ஆனா எப்போ வந்து அவர் எந்த பக்கம் போய் நிப்பாங்கன்னு தெரிய முடியாது. ஸோ இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்த 2 கட்சிகளுமே போராடிதான் ஆகணும். இதுல மாநில கட்சிகள் வந்து இன்னும் வந்து உறுதியாக தற்பொழுது நிக்கணும். நீங்க கேட்ட மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, தற்பொழுது மாநில சுயாட்சியும் சுய உரிமையை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் இன்னும் வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான நேரம். இப்ப மாநிலங்களை என்ன செய்யணும்னு சொன்னா, பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்ட மாநிலங்களுக்கான உரிமைகளை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைக்கணும். இதுதான் சரியான சமயம். இப்போ நீங்க மாநிலத்திற்கான எங்களுக்கான உரிமைகளுக்கு ஒரு கல்வி உரிமை இருக்குது நிறைய உள்ளிட்ட பல உரிமைகளை வந்து எங்களுக்கான உரிமைகளை நீங்க முதல்ல மாநிலத்துக்கு கொடுங்க. அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி எந்த கட்சி வேணாலும் இப்ப கூட்டணிக்கு போகலாம். அது திமுகவே நாளைக்கு போனாலும் கூட அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் மாநில உரிமைகளை திரும்ப பெறுவதாக இருக்க வேண்டும். மாறாக தங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க போயிட்டு வந்து மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கணும், கேபினட் போஸ்ட் கிடைக்கணும்னு போனாங்கன்னா திரும்ப வந்து பழைய குருட்டி கதவை திரட்டிக்கிற மாதிரி தான் ஆகும். அது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. இது இந்த மாநில கட்சிகள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகின்றன, சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள போகின்றன அல்லது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ள போகின்றன அப்படின்னு பார்க்கணும் நம்ம. சார், இப்போ எக்ஸிட் போல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 370 மேல அடிப்பாங்க, 350க்கு மேல அடிப்பாங்கன்னு சொல்லிலாம் பல தேசிய ஊடகங்கள்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எக்ஸிட் போல வெளியிட்டாங்க. ஆனால் அது மொத்தமாக அப்படியே டோட்டலாக இங்கே மாறி இருக்கு. பாஜக தனிச்சு கூட பெரும்பான்மை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவுடைய பிரச்சாரம் அப்படின்றது தொடர்ந்து ஒரு காங்கிரஸை டார்கெட் பண்ணுவதற்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எழுத்து பேசினது, ராமர் கோயில் விவகாரத்தை பெரிய அளவில் கொண்டு போனது. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து ராமர் கோயிலுக்கு வந்து பூட்டு போட்டுருவாங்கன்னுலாம் பேசினாங்க. இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறத இன்னைக்கு அப்படி நேர்மறாக இருக்கு. உத்தரப்பிரதேசம் நீங்கள் சொன்னது மாதிரி அயோத்திக்கு உட்பட்ட அந்த 5 தொகுதிகள்லையுமே வந்து தோல்வியை தழுவிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது மக்கள் அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மக்களை ரசிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா ஏற்றுக்கலங்க. என்னன்னா நீங்க இந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி மாத்தினது எப்படின்னா, 2ஆம் தேர்தல் பிறகுதான் 2 கட்ட தேர்தலில் வந்து மக்கள் வாக்களிக்கல. ஒரு பெரிய எந்த மோடி அலையோ இல்லை இந்துத்துவ அலையெல்லாம் ஒன்றுமே ரைஸ் ஆகலை. மொத்தத்தில் வந்து எல்லாமே சட்டிலாக மக்கள் அமைதியாக இருந்தாங்கனால இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியே மாற்றிட்டு சரி ஒவ்வொரு மாநிலமாவது பிக்கப் பண்ண முடியும்னு மாற்றின போது அவங்க இந்த ஒடிஷாவில் இவங்க போட்ட வெடிகுண்டு நல்லா வெடிச்சிருச்சு. ஸோ அது வந்து குறிப்பாக வந்து பாண்டியனை டார்கெட் பண்ணிடுது. அங்கே நமக்கு என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்கிறது, அல்லது நீங்கள் திராவிட சித்தாந்தம் பேசும்போது நீங்கள் இதை எதிர்க்கிறீங்க. நீங்கள் என்ன, நீங்கள் வந்து மொழிவாரி மாநிலம் பேசுறீங்க, இல்லாட்டி தென்னிந்தியவாதம் பேசுறீங்க, பிரிவினைவாதம். அது தென்னிந்தியவாதம். திராவிடம்னா தென்னிந்தியவாதம், தமிழ் தேசியங்கிறது தமிழர்களுடைய உரிமைக்கான வாதம் வச்சுங்களா. இதை பேசுறீங்கன்னு சொல்ல விமர்சனம் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒடிசாவில் என்ன பண்ணீங்க, இங்கே வந்து ஒரு தமிழன் ஆட்சி ஆள வேண்டுமா, ஒரு ஒடியன் ஆட்சி ஆள வேண்டுமான்னு போட்டு அங்க வந்து வெடிகுண்டை போட்டு கிளப்பி அந்த இடத்துல வந்து இவங்க ஓட்டை வாங்கிட்டாங்க. இப்போ நீங்க என்ன, ஜெய் ஸ்ரீராமை விட்டுட்டு இன்னைக்கு ஜெய் ஜெகநாத்துக்கு போயிட்டாரு இல்லைங்களா நரேந்திர மோடி. ஆமா, பேச்சு தன்னுடைய உரையை முடிக்கும் பொழுதே ஜெய் ஸ்ரீராம் பதிலாக ஜெய் ஜெகநாத். ராமரை இவரை கழட்டி விட்டாங்க, பாஜகவை ராமர் கழட்டி விட்டதுனால ஏதோ ஜெகநாத் போனா போதுன்னு இப்போ வந்து பாஜகவிற்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இவருடைய ராமர் வந்து இவர்கள் செய்தது வந்து ராமருக்கே பிடிக்கல போல. ஏதோ ஜெகநாத் போனா போது பூரி ஜெகநாத் வந்து பாஜகவிற்கு கொஞ்சோண்டு வந்து ஆதரவு கொடுத்திருக்காருன்னு தான் பாக்குறோம். ஸோ அங்க நீங்க மொழிவழி தேசிய இனவாதத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அங்க வாக்குகளை வாங்கியிருக்கீங்க. இதையே மற்ற மாநிலங்கள் செய்த பிரிவினைவாதம் சொல்றீங்க. இது எல்லாமே நீங்க வந்து காங்கிரஸ் பாஜகவிற்கு ஒரு பாடமாக தான் இது எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு. எனவே இந்த அடிப்படையில் நீங்க வந்து பார்க்கும் பொழுது சரி, என்ன கேள்வி மாறிட்டு நான் பாஜகவுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறத வடமாநிலத்தை ரசிக்கலையா அப்படிங்க. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இது ஒரு சில குறிப்பா ஒடிசாவில் மட்டும்தான் இவருடைய பரப்புரை வந்து எடுபட்டிருக்கே தவிர மற்ற மாநிலங்களில் எடுபடலை. குறிப்பா நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக முதல்ல சொன்ன வாதம், அதற்கு பிறகு நான் சகோதரர்களா பார்க்கிறேன்னு சொன்னது, அப்புறம் வந்து அதிக குழந்தை பெற்றுக்கணும் நான் இஸ்லாமியர்களை சொல்ல ஏழைகளை சொன்னேன்னு சொல்லி மாத்தினது, இதெல்லாம் சுத்தமாவே அங்க ரசிக்கப்படல அப்படிங்கிறது தெல்ல தெளிவா. அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான எந்த பரப்புரையும் இந்த தேர்தலில் எடுபடல. சரிங்களா. மாறா இவங்க வந்து எடுபட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் வந்து எடுபட்ட ஒன்று கடைசியில் பூரி ஜெகநாதர் ஆலயம் தொடர்பாக, அதே போல் பாண்டியன் தொடர்பாக வைத்த வாதம் தான் எடுபட்டிருக்கு. தெலுங்கானாவில் வந்து அது ஒரு பெரியதாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வட இந்தியாவில் முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கைகளில் விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதற்கு அடிப்படை இன்னொரு காரணம் என்னன்னா, அங்கே தற்பொழுது வந்து ஒரு மாற்றம். நீங்கள் மணிப்பூர்லாம் எடுத்துட்டோம்னா அதற்கு பிறகு அதெல்லாம் நீங்கள் மூடி மறைக்க முடியாது. குறிப்பாக நீங்கள் வந்து டெல்லி நம்ம எதிர்பார்த்த ஒன்று, என்னடா அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால பாஜகவுக்கு எதிராக போகணும்னு நினைச்சா மாறாக பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கு. அதே போல ஜார்க்கண்ட்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை வைத்து நீங்கள் வந்து அளவீடு செய்ய முடியாது. மாறாக உள்ளுக்குள்ள அங்கங்கே வந்து இதில் 2 பார்க்கணும். நீங்கள் ஒரே நேரத்தில் மாநிலங்களுக்கும் டெல்லியில அந்த மாதிரியான இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா டெல்லியில் வந்து
மத்தியில் யார் வேணும்னு கேட்டால் பாஜகவுக்கு வாக்களிக்கிறதும், மாநிலத்தில் யாருன்னு கேட்டால் ஆம் ஆத்மிக்கு வாக்களிப்பதற்கான சூழ்நிலையில தான் அங்கே அந்த மக்கள் இருக்கிறாங்க, உருவாக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ அடுத்து வரக்கூடியல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றெல்லாம் உள்ள வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு நாளை கேள்வி எழுப்பலாம், எதுக்காக நீங்கள் ஒரு மாநில முதலமைச்சர் பிடிச்சி அரஸ்ட் பண்ணிருக்கின் கேள்வியெல்லாம் எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கியிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய. அதனால தான் கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி திணறுச்சுங்க. நீங்கள் மூன்றாவது கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய பரப்புரையிலேயே முன்னுக்கு பின் முரண், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அமித்ஷா பரப்புரையில் முன்னுக்கு பின் முரண். அப்புறம் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து இங்கே வந்து உட்கார்ந்தாங்க, எங்க கன்னியாகுமரியில் போய் உட்கார்ந்தாங்க. 7ஆம் கட்ட தேர்தல் வடக்கு நடக்குது, எதுக்கு தெற்க வந்து தியானத்துக்கு உட்கார்ந்தாங்க தெரியல. மேபி அவங்க வந்து 2026 வெஸ்ட் பெங்கால் நடக்குது, வெஸ்ட் பெங்கால்காரரு வெஸ்ட் பெங்கால் இப்போ முடிச்சு போட்டாங்க. ராமரும் கைகளை விட்டார், விவேகானந்தர் கைகளை விட்டாரு, ஒன்றும் வேலைக்காகலையே. நீங்கள் கடைசியில் பூரி ஜெகநாதர் காப்பாற்றிருக்காரு, அதை வச்சு 5 ஆண்டுகள் ஒப்பேத்திட்டு போகலாம் அவங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பிரச்சாரத்தினுடைய யுக்திகள்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்பை வந்து டிஎம்கே பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு 40க்கு 40 டிஎம்கே கூட்டணி அடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சில தொகுதிகளில் ரொம்ப டஃப்பாக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அதற்கு வந்து குறிப்பாக தருமபுரி சௌமியா வந்து ஒரு பெரிய அளவு டஃப் கொடுத்துருக்குறாங்க. விருதுநகரில் விஜய் பிரபாகர் கொடுத்துருக்கிறாரு பெரிய அளவில். இது மாதிரியான ஒரு சில இடங்களில் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு டஃப் காம்படிஷன் இருந்திருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் இந்த மோடிக்கு எதிரான இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இங்கே வந்து பெரிய அளவில் கிரியேட் ஆகிறதுனால தான் இங்கே டிஎம்கேக்கு ஒரு பக்கம் போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா திமுக கூட்டணி, திமுகவினுடைய ஊடகவியலாளர்கள், திமுகவினுடைய சமூக ஊடகர்கள், திமுக தொடர்ந்து வந்து பாஜகவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் பரப்புரை தொடர்ந்து இங்கே வச்சுட்டு இருந்தாங்க. அது நல்ல வகையில் போய் ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட. ஒன்று. இரண்டாவது, திமுக தற்பொழுது பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவினுடைய அந்த கூட்டணி கலையாத கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய இயல்பான வாக்குகளை தவிர நீங்க வந்து விழுக்காடு உயரல. ஸோ அவர்கள் வந்து இப்போ ஒற்றுமையாக அவங்க என்ன காரணத்தினால அவர்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் கிடைச்சிருக்கு. இங்கே எதிரில் என்ற அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் சிதைந்திருக்கின்றன, பிரிஞ்சிருக்கு இந்த முறை. குறிப்பாக கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து அண்ணாமலை வந்து 4வது இடத்துல தான் இருந்தார் கள நிலவரப்படி, அல்லது 3வது இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல நிற்கிறது காரணம் அங்கே யார் ஓட்டை எடுத்திருக்காரு வந்து அதிமுக ஓட்டுகளை தான் எடுத்திருக்காரு. ஏன்னா அநியாயத்துக்கு அதிமுக ஓட்டு பூரா பிஜேபிக்கு போயிருக்கு, அப்புறம் நாம் தமிழருக்கு கொஞ்சம் போயிருக்கு, அப்புறம் வந்து மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கு, திமுகவுக்கே சில இடங்கள்ல போயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிமுக வாக்குகள் ஸ்பிளிட் ஆவதை போல இவர்கள் வகுத்த வியூகம். இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல வந்து சிங்கை ராமச்சந்திரன் நினைக்கிறார், அவரை வந்து அதிமுக எடப்பாடி நிறுத்துறாரு. ஆனால் இது தொடக்கத்திலிருந்தே அந்த ராமச்சந்திரன் நிறுத்தியது வந்து வேலுமணிக்கு வந்து உடன்பாடு கிடையாது, உடன்பாடு இல்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்களை நிறுத்தியிருக்கு. அதிமுக நிறுத்திய சிங்கை ராமச்சந்திரன் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ இது வந்து ஒரு முரண்பாடு. இப்போ இயல்பாகவே நீங்கள் அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால வாக்குகள் அதுக்கு போறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று அந்த ஒரு பார்வை. இரண்டாவது, வேலுமணி வந்து களப்பணி ஆற்றவே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே எல்லா தேர்தலிலும் வந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வேலுமணி அவர்கள் இந்த தேர்தலில் வந்து செயல்படல, அங்கேயும் செயல்படல, பொள்ளாச்சியிலும் செயல்படல. ஸோ அதிலிருந்தே அவர் வந்து தள்ளி நின்றுருக்காரு பார்க்கலாம். அதுக்கு முன்பாகவே எடப்பாடி வந்த போதே நீங்கள் வந்து ஒரு இறப்பு விழாக்கு ஒரு இறப்பு நிகழ்வுக்கு வந்து வந்தபோது அப்போ வந்து அவர் உள்ள கலந்துக்கல. அவனால் அதுக்கு பிறகு என்ன சொன்னால் நாங்கள்லாம் இணைஞ்சு தான் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு மேலோட்டமாக சொன்னாலும் கூட தேர்தலுடைய ரிசல்ட்டுகள் வந்து உங்களுக்குள்ள கட்சிக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. குறிப்பாக ஏதோ முரண்பாடுகள், அந்த முரண்பாடுகள் காரணமாக தொண்டர்களே வந்து யாருக்கு வாக்களிங்கன்னா அவங்கவுங்க விருப்பப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உணர்த்துது. ஸோ இது வந்து அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலவீனம். அதே போல் நீங்கள் மற்ற இடங்கள் இப்போ ஈரோடு எதிர்பார்த்த ஒன்று, திருப்பூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட 4மே அதிமுக வெற்றி பெறும் என்று கருதப்பட்ட ஒன்று. அங்கே பூரா ஒரு பெரிய அடி வாங்கியிருக்காங்கன்னா அதிமுக ஓட்டுகள் சிதறிடுச்சு. ஸோ அதிமுக ஓட்டுகள் சிதறும் போது நாம் தமிழர் கட்சி கணிசமாக வாக்குகள் உயர்ந்திருக்கு. பாஜகவும் இந்த முறை வந்து பாஜக கூட்டணி வாக்குகளை வாங்கியிருக்கு. ஸோ இயல்பாகவே சிதைந்த அதிமுக ஓட்டுகள் அதன் காரணமாக தான் திமுக கிடைக்கப்பட்ட இயல்பான வாக்குகள் ஒரு பெரிய வாக்குகளாக தற்பொழுது வந்து தோன்றுது. அவர்கள் இயல்பாக கிடைச்ச வாக்குகள் அதன் காரணமாக 40க்கு 40 இயல்பாக வரும். இதே நேரத்தில் அதிமுக இப்போ 2 பேர் ஓடுறதுல வந்து ஒருத்தர் ஓடல, ஒருத்தர் தான் ஓடி இருக்காரு. அப்போ அவர் தான் வின்னர். திமுக ஒற்றையாக தான் ஓடி இருக்கு இந்த தேர்தலில். அது அதிமுகவினுடைய பலவீனத்தின் காரணமாக, அவர்கள் எடுத்த தவறான ஒரு உத்தியின் காரணமாக, வியூகத்தின் காரணமாக திமுக இயல்பாக வெற்றி அடைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் அதிமுக வந்து கேண்டிடேட் அறிவிக்கும் பொழுதே கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஆளாக இல்லை. ஏன்னா முன்னாடி அறிமுகமான ஆட்கள் கிடையாது, அவங்க வந்து புதுமையாக இருக்கிறாங்க. ரெண்டாவது இது வேணுமே திட்டமிட்டபடி வந்து
ஒரு டம்மி கேண்டிடேட்ஸை போடுறாருன்ற மாதிரிலாம் விமர்சனத்தை வச்சாங்க. இப்போ இங்கே எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் இங்கே தவறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை முதன்முறையாக தன்னிச்சையாக அவர் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முதன்முறையாக இந்த தேர்தலை சந்தித்தார். அப்போ இந்த தேர்தலை முதலாக அந்த சந்திப்பின் பொழுது அவருடைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கலை அப்படின்ற ஒரு பாயிண்டில் பார்க்கணுமா? இல்லை பாஜகவினுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது இங்கே வலிமையாக வைக்கலை, அல்லது அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு இவங்கள, ஏன்னா டிஎம்கே இதை தான் போர்ட்ரேட் பண்ணாங்க, அதிமுக வந்து கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க, இன்னும் பிஜேபி கூட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தைலாம் வச்சாங்க. இப்போ அந்த பார்வையில் இதை எடுத்துக்கிறதா? இல்லை, இதில் நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். இதில் நீங்கள் வந்து அதிமுகவினுடைய எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அந்த பரப்புரைகளின் போது தெரிஞ்சிருக்கும். பரப்புரைகள் அவர் செய்த கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர்கள் செய்த செயல்பாடுகள்லாம் கூட்டம் நல்லா ஒரு நல்ல கூட்டமாகவே கூடிச்சு. அது ஒரு சாலிட், அது வந்து வேணுமே பணம் கொடுத்து கூட்டம், கூட்டமெல்லாம் இல்லாமல் ஒரு சாலிடான கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவள் வந்து வகுத்த தேர்தல் வியூகம், வேட்பாளர்களை நிறுத்தியது, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கார் எடப்பாடி. அதுதான் இப்போ தெளிவில். ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர் அப்படின்னாலும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சினால வேலுமணியோடைய அவருடைய பகுதி, ஆமா, அந்த பகுதியில் நீங்க வந்து அவருக்கு சாதகமான அவர் இறங்கி பணியாற்றணும், அப்படிப்பட்ட கேண்டிடேட்டை போட்டிருக்கணும். அவருக்கு வந்து விருப்பமில்லாத ஒரு கேண்டிடேட்டை போட்டதுங்க அந்த முடிவு தவறான முடிவு. ஸோ எல்லா இடங்கள்லுமே இவங்க வந்து வேற ஏதோ சஜஷன்ஸ், வேற ஏதோ வெளியில் அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்ட தகவலை வைத்து பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற தகவல். ஏன்னா நீங்க அதுக்கிடையில எடப்பாடி இப்போ இந்த விஷயத்துல தன்னிச்சையா முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடப்பாடி தன்னிச்சையா முடிவு எடுத்தாரோ அல்லது வந்து தன்னிச்சையா முடிவு எடுத்தாருன்னா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் எடுத்த முடிவா நம்ம நினைக்கலாம். என்ன காரணம்னா அவர்களுக்கு எதிராக தானே போயிருக்கு. இப்போ இன்னொன்று அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து பரப்புரை செய்ய வேண்டிய அண்ணாமலை கடைசி காலத்தில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் வந்து அதிமுகவை எடப்பாடியும் டார்கெட் வச்சு பேசினார். ஸோ தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து வேற ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் தம்பக்கம் நிற்கிறாங்க, டிடிவி தம்பக்கம் நிற்கிறாங்க, இந்த பக்கம் வந்து வேலுமணி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரியில் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய அண்ணாமலை எடப்பாடியை டார்கெட் வச்சு தொடர்ந்து பரப்புரை பண்ணாருன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இப்போ நாங்களாம் கூட விமர்சனம் பண்ணோம், இவர் ஏன் திமுக காங்கிரஸ் விட்டுட்டு அதிமுகவை எடப்பாடி பண்ணுறாருன்னா அது இவருக்கு பலன் கொடுத்துருக்குது இப்போ. ஸோ அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு முரண்பாடு அதிமுகவுக்குள் இருக்குது. அந்த அதிமுகனோட முரண்பாடுகளை வந்து இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது போல் அழகாக வந்து பாரதிய ஜனதா கட்சி மீன் பிடிச்சிருக்குன்னு தான் பார்க்குறோம். பட் இது நிரந்தரம்னு சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் வாக்குகளை பிரித்து வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர சட்டமன்ற தேர்தலுமே அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. அதற்குள் அதிமுக தன்னை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்க மீண்டும் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபேக்டராக கொண்டு வர போகிறாங்களா, இல்லை எடப்பாடியே இந்த தவறுகளை திருத்தி கொண்டு எல்லா கட்ட தலைவர்களையும் வந்து அரவணைச்சு கொண்டு போக போகிறாரு அவங்க வருங்காலத்தில் தெரிஞ்சு. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் வந்து திமுகவினுடைய அமைச்சரே, சட்ட அமைச்சரே அங்கே வந்து அதிமுகவுக்குள்ள முரண்பாடு இருக்கு, செங்கோட்டையன் வந்து தலைவராக போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பிறகு ஒரு பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது திமுக பாஜக ரெண்டுமே வந்து அதிமுகக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூசலை வந்து பெருசாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம். இதற்கு எடப்பாடி அவர்கள் தான் வந்து பதில் சொல்லணும். அவர் தான் இது சரி செய்யணும். அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். நம்ம இதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆங்கிலே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்போ இயல்பாகவே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டில் ஏற்கனவே இருந்திருக்காங்க. அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டுனால தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்குகள் இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ஏற்கனவே இயல்பாக 3 ஆண்டு கால திமுகவுடைய ஆட்சி இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இங்கே பெரிய அளவில் கிரியேட் ஆகலை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே தமிழ்நாட்டில் இதே முன்னாடி வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும், சட்டமன்றத்துக்கு ஒரே நாளில் நடக்கும். நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாயி கூட ஓட்டு போடும்போது பிரித்து போட்டு வருவாங்க. நீங்கள் மிகப்பெரிய கல்வியாளர்லாம் வேண்டாம், நீங்கள் மிகப்பெரிய வந்து மேலே சென்ட்ரலுக்கு இவங்க வேணும், ஸ்டேட்டுக்கு இவங்க வேணும்னு சொல்லி தெளிவாக ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வாக்காளர்கள் கூட முடிவெடுப்பாங்க. இது நகரத்து வாக்காளர்களாக விடுங்க, நகரத்து வாக்காளர்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எண்ணத்தில் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, அவர்கள் கூட முடிவெடுப்பாங்க யாருக்கு வாக்கணுங்க. அங்கே கை சின்னமா, இங்கே எம்ஜிஆரா, இங்கே ரெட்டலையா, அங்கே வந்து கையின் முடிவெடுப்பாங்க. அப்படிலாம் முடிவெடுத்த தேர்தல்லாம் இங்கே இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இப்பொழுது வந்து இது நாடாளுமன்றத்துக்கானது. இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக 10 ஆண்டுகள் இருந்த இப்போ திமுக அதிமுகங்கிறத விட்டுட்டு இப்போ வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது வந்து மோடியா ராகுல் காந்தியா அல்லது காங்கிரஸா பாஜகவா, இந்தியா கூட்டணியா என்டிஏ கூட்டணியாங்கிறது தான் இப்போ, அதுக்கு தான் இப்போ கிடைத்த வாக்குகள். இது நீங்கள் சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிடவே கூடாது.
நீங்கள் எப்பவுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு மாதிரி ஒரு வாக்குகள் விழுகும், அதுக்கு பிறகு வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்குகள் விழுகும், நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்குகள் விழுகும். நம்ம எல்லாத்தையும் ஒரு தேர்தலில் வந்து வச்சோம்னா ஆணைக்கு 2 ரூபா குதிரைக்கு குர்றன்னு போகக்கூடாது. ஏன்னா அப்படி வாக்காளர்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம ஊடகங்கள் பூரா அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. அது பிழை. ஆமாம் சார். இப்போ இன்னொரு பக்கம் நானே பர்சனலாக சில பேர்கிட்ட வந்து இல்லை இப்போ நம்ம திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுடலாம், சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்குருவோம் அப்படின்ற, ஏன்னா இயல்பாக அந்த விரக்தியில் இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் போய் டிஎம்கே எம்பிக்கள் உட்காரணும், அல்லது டிஎம்கே கூட்டணி எம்பிக்கள் உட்காரணும், ஏன்னா பாஜக வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அதில் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்களோ இன்னும் 100க்கு 100 விழுக நம்ம ஊடகங்களும் 10 காட்சி ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் பொதுவாக இந்த ஊடகங்களை அமர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தாங்கள் தான் அறிவுஜீவிகள். சத்தியமே கிடையாது. வாக்காளனை விட நம்ம ஒன்றும் அறிவுஜீவிகளும் கிடையாது. ஒவ்வொரு வாக்காளரும் நீங்கள் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி வந்து யாரை அடுத்த தேர்தல் தீர்மானிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க மக்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு மொழியிலே வித்தியாசம் இருக்குது. ஆனால் தன்னை யார் ஆள வரணுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதுபோல் யார் யாருக்கு எப்பொழுது வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பாங்க. இதில் வந்து வாக்காளர்களை நம்ம தவறாகவோ குறைவாகவோ எடை போடுவதே முதல்ல அறியாமைன்னு நான் பார்க்குறேன். நான் ரொம்ப தெளிவாக இப்போ இந்த தேர்தலுக்கு யார், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பாஜகவிற்கு கரெக்டாக வந்து அவருடைய பிடியை பிடிச்சாங்களா? இப்போ மக்கள் கையில் இருக்கா? மக்கள் பிரதிநிதிகளுடைய நீங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் எதையுமே தனிச்சு செயல்பட முடியாதுல்ல, அப்படி தான் கொடுப்பாங்க. அதனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு கொடுத்துருக்காங்க. அது இயல்பான வாக்குகள். பாஜகவை வந்து அவர்களுடைய அந்த பவரை குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த வலிமையை குறைத்து விட்டார்கள் பாஜகவில். மம்தா பானர்ஜி சொல்லும் போது நாங்கள் வந்து முதுகெலும்பி உடைத்து விட்டோம் என்று சொல்வதை போல அது வந்து கிட்டத்தட்ட அந்த தான் நிலைமை. காங்கிரஸுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சட்டமன்ற தேர்தல் என்பது முழுக்க முழுக்க வேறு. அது நீங்கள் 26 வரும்பொழுது அப்பொழுது வாக்காளர்கள் தெளிவாக வாக்களிப்பார்கள். அதற்குள் கட்சிகள் வந்து தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது கட்சிகளுடைய பொறுப்பு. அவ்வளோதான். நீங்கள் மக்களை எப்பொழுதுமே மக்கள் ஒரே ஒரு பஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஒரே ஒரு பஞ்சில் வந்து ஒட்டுமொத்தமாக வரலாற்றையும் மாற்றிடுவாங்க. அரசியல் கட்சிகள் தான் தங்களை சரிப்படுத்திக்க வேண்டியது அரசியல் கட்சிகளோட பொறுப்பே தவிர மக்களை நம்ம வந்து நீங்கள் மக்கள் மாறணும்னு நினைக்க முடியாது. அரசியல் கட்சிகள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரே வாய்ப்பு இது. அவ்வளோதான். அது நிச்சயமா சார். இப்போ பாராளுமன்ற தேர்தலினுடைய இந்த விஷயத்தில் வந்து அதிமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்வீப் ஏற்றிட்டு ஒரு பேசுபொருளாக வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏற்கனவே அவங்க சொன்னது போல் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க கடந்த தேர்தல்களில். இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட 8.19% வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறாங்க. இப்போது மாநில கட்சிங்கிற ஒரு அந்தஸ்தையும் இப்போ பெற்றுட்டாங்க. இது பெரிய லெவலில் ஒரு சில இடங்களில் 3வது இடம் 4வது இடம் அப்படின்ற ஒரு பர்ஃபார்ம்லேயே அந்த ஒரு டஃப் ஃபைட்டே கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. பல இடங்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர்களுடைய இந்த அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்றத நம்ம ரொம்ப நுண்ணிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா இது கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒழிக்கலை அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் ஒழிக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்னன்னா மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி எடுத்த வந்து அந்த அரசியல் உத்தி, அரசியல் வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக காங்கிரஸோடு அதிமுக திமுகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழல் வந்து விஜயகாந்துக்கு ஏற்பட்டது. விஜயகாந்த் வந்து ஆனால் அது வந்து மக்கள் என்ன செஞ்சாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுதே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஏன்னா 2 பேருக்கு மேலே கடுமையான அதிருப்தி ஏற்பட்ட காலம் அது. அப்போ 3வது ஒரு தரப்பை கொண்டு வரக்காக தான் விஜயகாந்த் மக்கள் முன்னிலைப்படுத்தி புஷ் பண்ணுறாங்க. அப்போ 2 கட்சிகளுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, 3வது ஆளை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு. அதுக்கேற்ப எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வரைக்கும் வந்தாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்திக்க முடியல. 2 ஜாம்பவான்கள் சேர்ந்து அவர் முடிச்சுட்டாங்க. ஆனால் இதை வந்து இந்த பிழையை வந்து செய்யக்கூடாதுங்கிறதுல சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதே போல தான் நீங்கள் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்திய விடுதலை சிறுத்தைகள் வந்து பேரே விடுதலை புலிகள் என்பதை வந்து ரிசம்பிள் பண்ணுறதுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சார் அவர். ஆனால் அவரும் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக என்று பயணம் செய்ய ஆரம்பித்து கடைசியில் வந்து அதோட கரைஞ்சு போயிட்டார். பாமகவும் அதே போல தான் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி குறிப்பாக தேசிய தலைவரை முன்னிலைப்படுத்தி தான் அவங்களும் இறங்கினாங்க. அவர்கள் கடைசியில் அதிமுக திமுகன்னு போய் கரைஞ்சிட்டாங்க. ஸோ எந்த கட்சி வந்தாலும் அதிமுக திமுகவை வந்து அவர்களோடு ஒன்று சேர்ந்து கரைந்து விடுவது என்பதுதான் கடந்த காலத்தினுடைய அரசியல் வரலாறாக இருக்குது. இந்த பிழையை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சீமான் அவர்கள் உறுதியாக இருந்தார் அப்படிங்கிறத மிக உன்னிப்பாக கவனிக்கணும். நிறைய பேர் திரு சீமான் அவர்களுடைய முடிவையும் நாம் தமிழர் கட்சியும் வந்து ஏதோ 10ஓட 11வது கட்சியாகவும் ஏதோ ட்ரால் செய்யறதுக்காகவும் அவர் பேசக்கூடியதை வந்து காமெடி செய்யறதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அதுக்கு நீங்க வந்து ரொம்ப வந்து மிக நுட்பமாகவும் அதே போல உன்னிப்பாகவும் கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் உத்தி அவங்களோடது. ஸோ அது ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. அவருடைய வந்து முழக்கம் வந்து தமிழ் தேசிய முழக்கம். அதே போல அவர்களோட வந்து எந்த கட்சியும் இந்த 4 கட்சிகளோட கூட்டணி இல்லாத ஒன்று. இதை வந்து மக்கள் வந்து என்னன்னா இதற்கு முன்பு நிறைய பேர் வந்து தமிழ் தேசியத்தை சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாங்க மக்களை.
சரிங்களா? ஏமாத்திட்டு ஏதாவது வந்து அவருடைய பொலிட்டிக்கலுடைய ஒரு சுயநலத்துக்காக அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டை மாத்திக்கிட்டு தங்கள் சுயநலத்துக்காக போயிட்டாங்க. ஸோ இதே போல இவரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவருக்கு இவ்வளவு மெதுவான வளர்ச்சியை கொடுக்குறாங்க. ஆனாலும் இவர் வந்து எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பார்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ தொடர்ந்து இவர் தாக்கு பிடிக்கிற காரணத்தினால தான் இந்த அளவு சாலிடா வந்து இப்பொழுதுக்கு வந்து வந்திருக்கு. இன்னும் இவர் இதே வந்து தொடர்ந்து எத்தனையோ சிரமங்களை தாண்டி தொடர்ந்து தாக்கு பிடித்தார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டு அரசியல் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய மேண்டேட். நீங்கள் விளையாட்டு இல்லை, நீங்கள் 1 விழுக்காடு இருந்து 3 ஆகி 6 ஆகி இப்போ வந்து 8 விழுக்காடு அரசியல் அங்கீகாரம் பெற்றது அப்படிங்கிறது விளையாட்டை நீங்கள் பார்க்க முடியாது. இனிமேலும் நீங்கள் வந்து இவர்களை வந்து ஏதோ ஒரு ட்ரால் பண்ணுற கட்சி விளையாட்டுக்கான கட்சியாக நினைச்சாங்க அப்படின்னா அது அரசியல் அறியாமையாக தான் இருக்கும். ஆனால் அதே வேளையில் இன்னும் கூட வந்து நாம் தமிழர் கட்சி இனியும் வந்து இவர்கள் வந்து கடந்த காலத்தை போல இல்லாமல் அவர்கள் வியூகத்தை இன்னும் கொஞ்சம் வந்து தீவிரப்படுத்தி மாற்ற வேண்டியதும் களப்பணியாற்ற வேண்டிய கடமையும் இருக்கு. ஏன்னா இந்த முறை நான் கடந்த தேர்தலில் நான் பார்த்துருக்கோம். களத்தில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து இன்னும் களப்பணிக்கு டோர் டு டோர் கேன்வாஸ் போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் போகிறதுக்கு வந்து இன்னும் அவர்கள் வந்து முழுமையாக செய்யலை. ஸோ அதெல்லாம் செய்து இன்னும் அவர்கள் வந்து களப்பணி இன்னும் அதிகமாக ஆற்றுவது, அந்தந்த மக்களுக்கான போராட்டங்களை வந்து எடுத்து அந்தந்த ஊர் மக்களுக்கு கிளை மக்களுக்கு வந்து செய்வது போன்ற பணிகளை செஞ்சாங்கன்னா வரக்கூடிய தேர்தல்கள் இன்னும் வந்து 2-3 மடங்காக வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கிடையில் விஜயினுடைய என்ட்ரியும் வேற இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சீமான் விஜய் அரசியலுக்கு இப்போ என்ட்ரி முழுமையாக வந்துட்டார் அப்படின்னா 2026 சீமானும் விஜயும் கை கோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்கல்ல. அப்படி கை கோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை அப்படி கை கோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா விஜய் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுப்பார்? ஏன்னா சீமான் வந்து என்னுடைய தலைமையில் வந்தால் நான் வந்து கூட்டணி கட்சிகளை நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அப்போ இவரை வந்து சிஎம் அவர் அக்செப்ட் பண்ணுவாரா? இப்போ நீங்கள் அது அந்த ஒரு ரொம்ப ஒரு பாரதூரமான கேள்வி. உடனே இப்போதையே அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த அந்த கேள்விக்கு இப்போ போக வேண்டியதில்லை. முதல் கட்டமாக சீமான் என்ன எதிர்பார்க்கலான்னா முதல்ல விஜயனுடைய கொள்கை என்னன்னு நமக்கு தெரியல. அவர் என்ன கொள்கையை முன்னிலைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை பார்க்கணும். அவங்க வந்து இதே வந்து ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறாங்களா, இல்லை நேஷனல் பாலிடிக்ஸ் லெவல் எடுத்துகிட்டு போக போகிறாங்களா, இல்லை இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை போல தான் நாங்களும் ஆனால் தனியாக நிற்கிறோம் அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர்களோட கூட்டணி குறித்து அவர்களுடைய கொள்கை என்னன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் என்ன வந்து ஒன்றே ஒன்று இருக்கலாம்னா, ஒருவேளை சீமானோடு கொள்கை ரீதியாக ஒத்துப்போகவில்லை என்றாலும் கூட தனித்த ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் விஜய் வந்து வலிமையாக நின்னார் அப்படின்னா இது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஸோ அதன் காரணமாக புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் ஆப்ஷன்ஸ் வருது. மக்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதிமுக திமுக விட்டா ஒன்றுமே இல்லைப்பா, காங்கிரஸ் பிஜேபி விட்டா ஒன்றுமே இல்லைப்பான்னு இல்லாமல் கடைகளில் நிறைய பொருட்கள் விற்பதை போல மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அப்போ வந்து உறுதியாக அதே போல் விஜயும் வந்து பாமக, விசிக, தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகள் செய்த தவறுகளாக அதிமுக திமுக கூட்டத்தில் போய் இணைந்து சங்கமமானாங்கன்னா விஜயும் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையும் போயிடும், சினிமா வாழ்க்கையும் போயிடும். ஸோ அதனால் அவர் எப்படி எடுக்க போகிறான்னு தெரியல. அப்படி ஒரு வேலையிலேருந்து அது சீமானுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா களத்தில் தனியாக நின்று போராடிட்டு இருக்கிறதுக்கு இன்னொருவர் வந்து அதே போல் இந்த திராவிட இயக்கங்கள் இந்திய தேசிய இயக்கங்களை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு புதிய இளைஞர்கள் கூட்டம் உள்ள வருது. விஜய்னா விஜயின் தனி மனிதராக நீங்கள் பார்க்க வேண்டாம். விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய குறைந்த 50 லட்சம் தொண்டர்கள் அவர்களுக்கு வந்து கட்சியிலே சேராங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 50 லட்சம் இளைஞர்கள் 50 லட்சம் வந்து அவர்கள் தேர்தல் அரசியல் பண்றதுக்கு உள்ள வர்றாங்க. ஸோ அந்த நீங்க அடிப்படையில் தான் நீங்க அந்த தேர்தலை பார்க்கணும். அப்போ 26 வந்து முற்றிலுமாக விஜய் வந்து உறுதியாக நின்றால் 26 தேர்தல் வியூகம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பார்வையே மாறும். இல்லை சார், இப்போ இதில் வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது என்னன்னா, திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஆட்சியான மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. நாம் தமிழர் கட்சி உட்பட சில கட்சிகளுடைய வாக்கு இது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அந்தளவுக்கு பெரும்பாலான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்போ தேர்ட் ஆப்ஷன் தேவை. ஆனால் அந்த தேர்ட் ஆப்ஷன் யாரை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இன்னும் திமுக அதிமுகங்கிற ஒரு ரொட்டேஷன்லேயே மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அதான் அந்த கடந்த காலத்தினுடைய அனுபவம் சொல்கிறேன். நீங்கள் 10 பேர், நான் 10 பேர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. 11வது நான் ஏமாத்தாத நல்ல ஆள் வர்றேன், நீங்கள் நான் நம்ப மாட்டீங்க. 10ஓட 11வது என்னை பார்ப்பீங்க. அப்போ நான் நிரூபிக்கணும், இல்லைங்க நான் நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அது காலமாகும். அதுதான் இது முன்னாடி வந்து எல்லா கட்சிகளுமே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. தமிழ் வாழ்க தமிழர் வந்து தமிழர் முன்னேற்றத்துக்காக பாடுபடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் வந்து நிற்கிறாங்க, நாம் தமிழர் நிற்கிறாங்க அப்படின்னா அதனால இவரையும் அவர்களை போல தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ தான் அந்த பார்வையை மாற தொடங்கி இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த 2026 தேர்தலையும் அவர்கள் தாக்கு பிடிச்சு நின்ட்டாங்கன்னா முழுமையான அவர்கள் பார்வை மாறும். நீங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது நீங்கள் திமுக அதிமுக போல பாஜக காங்கிரஸ் போல
சூழல் நீங்கள் பார்க்கவே கூடாது. அவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் இதே கொள்கைகளிலும் வந்து சமரசம் இல்லாமல் நின்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்திற்கான பிரதிநிதியாக மாறிடுவாங்க. அவங்க தமிழ் தேசியத்தினுடைய பிரதிநிதி கட்சியாக மாறும்போது நீங்கள் அரசியல் ரீதியாக அவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ எனவே நான் இப்போவே நீங்கள் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து திமுக அதிமுகவே தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நரேந்திர மோடி திருக்குறள் இல்லாமல் நரேந்திர மோடி பேசவே மாட்டேன்றாரு, தமிழ் வாழ்கன்றாரு. இங்கிருந்து வந்து சைவத்தை கொண்டு போகிறாரு, வைணவத்தை கொண்டு போகிறாரு. ஸோ கடந்த சில நீங்கள் 10 ஆண்டுகள் 2009க்கு பிறகு தமிழ் தேசிய பேரியக்கம் அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரைகளும் இவருடைய களப்பணிகளும் தற்போது எல்லாத்தையுமே தமிழர்னு சொல்ல வச்சிருக்கு. ஒரு காலத்தில் நீங்கள் வந்து கோல்கேட்டில் உள்ளிட்ட எந்த டூத் பேஸ்ட்ல என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு என்ன சொல்றான், உப்பு இருக்குது, மிளகாய் இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குன்றாங்க. தலையில போடுற ஸ்டாம்பில் வந்து இந்த கடுக்காய் இருக்கு, அந்த கடுக்காய் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சி விளம்பரத்தில் பாருங்க, இன்று சந்தைப்படுத்தப்படக்கூடிய எல்லா பொருட்களிலுமே நீங்கள் இயற்கை பொருட்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இது நம்மாழ்வார் என்கிற ஒரு பரப்புரைக்கு பிறகு வந்தது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளில் என்ன பொருள் இருக்குன்னே தெரியாது. இன்னைக்கு எல்லா பொருள்லையுமே இது இருக்குங்க, மஞ்சள் பொடி இருக்குங்க, மிளகா பொடி இருக்குங்க, பச்சை மிளகாய் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வந்து இயற்கையை நோக்கி போயிருக்காங்க. இன்று அதே போல தான் தமிழ் தேசியத்திற்கான தமிழர் அடையாளத்தை நீங்கள் துறந்து விட்டு இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதை வந்து இவருடைய வளர்ச்சி காண்பிக்குது. எனவே இவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய பிரதிநிதிகளாக தான் நாளைக்கு இருப்பாங்க. மற்ற அரசியல் கட்சிகளும் அதை நோக்கி வந்துட்டாங்க. இனிமேல் அவர்கள் வர வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழர் அப்படின்னு முன்வைத்தாங்க, தமிழர் என்று முன்வைக்க தொடங்கிட்டாங்கன்னு பார்க்கிறோம். எனவே தவிர்க்க முடியாத ஆற்றலாகத்தான் நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய தேர்தல்களில் இருக்க போகுது. இறுதியாக அதிமுகவினுடைய ஸ்டாண்டு, ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கான ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா எல்லா தொகுதிகளுமே இழந்திருக்கிறாங்க. அதிமுகவுக்கு இப்போ அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இன்னும் 2 வருடங்களில் வரப்போகுது. இது எந்த அளவுக்கு வந்து அவங்க தாக்கு பிடிச்சி அடுத்த ரிட்டைன் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க அசுரமாக வளருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, வளரலன்னா அதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் வீணாகிவிடும். எனவே இப்போ வந்து உடனடியாக அவர்கள் வந்து முதல்ல நடந்த இந்த பிரச்சனைகள், நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அதிமுகவினுடைய வாக்குகள் பிரிந்ததற்கான காரணங்கள், உட்கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை எல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அது வந்து அதை சரி செய்து அவர் மீண்டும் வந்து நிலைநிறுத்தி இன்னும் 2 ஆண்டுகள் பாடுபட்டால் மட்டும்தான் அதிமுக அடுத்த தேர்தலில் இருக்க முடியும். இல்லைன்னா தற்பொழுது எப்படி ஸ்பிளிட் ஆச்சு இந்த வாக்குகள் அடுத்த தேர்தலும் இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகி என்ன ஆகுன்னா, இது முழுக்க முழுக்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி, விஜய் என்று அதிமுக வாக்குகள் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அத்தகைய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து விட்டுற மாட்டாங்க அதிமுகவினுடைய தலைவர், 2ஆம் கட்ட தலைவர்கள், அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைவர்கள் வந்து போயிட மாட்டாங்கன்னு பார்க்கலாம். ஒருவேளை இவர்களுடைய மாற்று சிந்தனை, இப்போ நிறைய பேர் நான் பேசும்போது நேற்றே சொல்றாங்க, என்னன்னா பேசாமல் நீங்கள் வந்து சின்னம்மாவை கூப்பிட்டுருக்கலாம், டிடிவி அரவணைச்சு போயிருக்கலாம், ஓபிஎஸ் அரவணைச்சு போயிருக்கலாங்கிற இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பேச்சுக்கள் வருது. ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் வந்து நடக்க போகுதா, சாத்தியமா? அப்படி இருந்துன்னா யார் தலைமையில் வர்றதுங்கிறது அங்கேயும் அந்த பிரச்சனை வந்துடும். நீயா நான் அப்படி அவங்க ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸாக இருந்திருந்தாங்கன்னா மக்கள் அப்படியே அங்கே போயிருப்பாங்கல்ல, அதிமுக தொண்டர்கள் அங்கே அப்படியே மாறி டைவர்ட் ஆயிருப்பாங்க. இல்லையா, அவங்க தனியாவில் நிற்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். பெரிய இப்போ தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, ஓபிஎஸும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இது எல்லாமே தனித்தனியாக நிற்கிறதுனால இவர்கள் எல்லாம் ஒன்றாயிருந்த போது அதிமுக வெற்றி இல்லை. இவர்களெல்லாம் ஒன்றாயிருந்த போது 39 தொகுதியில் அதிமுக தனித்து வெற்றி பெற்றது. இதில் முக்கியமாக இல்லை நம்ம கவனிக்கிற விஷயம், ஏன் ஓட்டு ரெட்டலை தான், அதிமுகவுடைய தொண்டனுடைய ஓட்டு ரெட்டலை தான். ரெட்டலை எங்கே நிற்கிதோ அங்கே நான் நிற்பேன் அப்படின்றது தான் இவங்களுக்குலாம் சொல்கிற மெசேஜ் எடுத்துக்கலாமா? அது எப்பொழுதுமே அதிமுக தொண்டர்கள் மாறலையே. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் கூட்டமாக வேறு கட்சிக்கு போனாங்களா? போகலையே. நிர்வாகிகள் ஒரு சில பேர் போயிருக்காங்க, அவ்வளோதானே. அது நமக்கு வந்து கணக்கில் முடியாது. ஆனால் அந்த அதிமுக அடித்தளமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் கூட்டமாக வேற கட்சிக்கு போகல. ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இது வந்து தலைமைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணியாக தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கலன்னா இயல்பாக நாங்கள் வந்து வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சட்டமன்றத்திலும் இதே நிலைப்பாடை அதிமுக வாக்காளர்கள் எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.